டாக்ஸி பேரண்ட் சொல்லி அது எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஜாலியாக தான் இருக்குன்னு நினைச்சேன். அழகு வந்துருச்சு எனக்கு. Hola! Vacation to Vietnam starts from ₹39,999 only. GT Holidays. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste Daily. Taste the Daily. Branding partner Vimy Magic, venue partner Guru Nanak College, Chennai. நீ அந்த டாடா டியாகோ காருக்கு 50,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுங்கன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சது. அந்த மாதிரி யாருக்கா கொடுத்துருக்கீங்களா? ஏய் நான் என்ன பைத்தியமாடா? சின்ன சின்னதாய் கதை சொல்லி பெரிய கூட்டம் கவர்ந்தவனே, 1000 மொழி இல்லையோ உன் அழகிய சொற்கள் கேட்கவே, எண்ணற்ற வெற்றியை நீ அடைய, சிகரத்தை உன்னை நான் பார்க்க, மீண்டும் வாய்ப்பிருந்தால் வருவேனே என்றென்றும் உன் ரசிகையாக. ஆஹா 10 மாடி வீடு கொண்ட சொத்து சோகம் வேண்டாம். தேங்க்யூ. ஆனால் 2-3 வருஷமாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆனது நீங்கள் மட்டும்தான் எனக்கு. நிறைய தடவை அவங்க பாட்டு கேட்டு தான் நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தேன். டாக்ஸி பேரண்ட் சொல்லி அது எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஜாலியாக தான் இருக்குன்னு நினைச்சேன். அழகு வந்துருச்சு எனக்கு. 2 வருஷமா 3 வருஷமா உங்க வாய்ஸ் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக போகிறேன் நான். ரெண்டாவதுனா நீங்கள் ஷோ முடிக்கும்போது நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேட்டில் உங்கள் சவுண்ட் ஒன்று ஆரம்பிப்பீங்க. முடிக்கும்போது இந்த ஷோ முடிக்கும்போது அந்த சவுண்டு எனக்கு உங்கள் வாயால் நான் கேட்க நான் விரும்புகிறேன். 1 லட்சம் பேரோட லைஃப்பை நான் டச் பண்ணுறேன். இந்த பாட்காஸ்ட் இந்தியாவில் நம்பர் 5, இந்தியாவிலே நம்பர் 3. எனக்கு அதெல்லாம் இல்லை. சம் ரேண்டம் பர்சன் சம்வேர் இன் தேனி, சம்வேர் இன் பாம்பே, சம்வேர் இன் ஸ்காட்லாண்ட் கேட்டு ஏதோ ஒரு இடத்துல அவங்க லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா நான் செம்ம சூப்பர். என் வேலை செம்ம சூப்பர். அதனால இஃப் ஐ வாண்ட் டு பி வல்னரபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், ஐ கேன் பி வல்னரபிள். சினி உலகம் பிரசன்ஸ் பச்சை சட்டை த ஆர்ஜேபி ஷோ ஃபேன்ஸ் மீட் அண்ட் கிரீட். Title sponsor GT Holidays, India's #1 travel brand. Powered by Sri Varma Health Harmony Happiness. Supported by Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Beverage partner Daily. Taste Daily. Taste the Daily. ஒரு 65 years ஒரு பர்சன் சூசைடிக்கல் தாட்ல இருந்தாரு. நான் எல்லாத்தையுமே சொல்லிப்பேன். சரத்தோட ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி 4 நாள் முருகன் ஒரு ஷோ இருக்குது, அதை போய் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். யாரும் கேட்கல. அப்போ நான் வந்து 65 years அவர்கிட்ட வந்து சும்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவனுக்கு இந்த இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் அதெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் வந்தான் அப்படின்னா அவர் ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் போய் உங்கள்கிட்ட பார்க்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அந்த சூசைடிக்கல் தாட்டை விட்டுட்டு அவர் வெளில வந்தார். ஸோ அந்த மாதிரி அப்போது இந்த ஷோ வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய கொடுக்குது. அவருக்கே தெரியாமல் நிறைய மாறிட்டு இப்போ அவருக்கு வந்து இப்போ தான் 3 years பார்த்துட்டு இருக்காரு. அதை கோத்ரூ பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட அவங்களுக்கு கிராண்ட் சன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் பார்க்க வைக்கிறாரு. ஸோ இதெல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி வித்யாசாகர் நிறைய பேருக்கு அவர் தெரியாமலே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பண்ண வித்யாசாகர் நான் தான் எல்லாருக்கும் இல்லை நிறைய சின்ன பசங்க தெரியாமல் இருந்துச்சு அவரோட ஷோ. அவர் இந்த மாதிரி மியூசிக் பண்ணாருன்னு அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வித்யாசாகர் இவ்வளோ வித்யாசாகர் ஒருத்தர் இருக்காரு. இஸ் அண்டர்ரேட்டட் ஜெம். உண்மையிலுமே அவர் அண்டர்ரேட்டட் ஜெம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அது கான்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பெருசானாரு. இது டெக்னிக்கை பிடிச்சிட்டாங்கடா. இங்கே வந்து நிற்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி நான் தான் வித்யாசாகரை கண்டுபிடிச்சி கொடுத்தேன். இல்லை அப்படி சொல்லல. இந்த மாதிரி இந்த ஷோவில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியோட ஒரு விஷயம் நான் மாட்டிகிட்டே இருக்கோம். தம்பி தேங்க்யூப்பா. என் ஷோவை பற்றி தான் நீ புகழ்ந்து சொல்கிற. ஆனால் என்னால் அது வந்து பயங்கர புகழ்ச்சியாக எடுத்துக்க முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. இல்லை எனக்கு இந்த மாதிரி யாராவது சொன்னால் வேர்க்கும். ஏன்னா ஷரத் மட்டும் சொல்லலை, எனக்குமே அதே தான். நான் வந்து இந்த மாதிரி தான் கோத்ரூ பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் நான் கார் வாங்கினேன். ஓ வா கங்க்ராச்சுலேஷன். இதை தான்டா ஃபஸ்ட்டு சொல்லணும். நான் அதை எடுத்துகிட்டு வரும்போது சரி ஓகே அப்புறம் தான் வச்சாமா நம்மளோட ஷோ ஒன்று இருக்கே, சரி அப்படியே போயிட்டு வந்துடலாம். ஓ நீ பிளான் பண்ணிலாம் வரல? இல்லை ஆல்ரெடி இது அலாரம் வச்சிருந்தேன். அலாரம் பார்த்தா ஆமாம் நீ ஷோ இருக்கு இன்னைக்கு டேட்டே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நானே 3 வாட்டி ஞாயிற்றுக்கிழமைன்றேன். பரவாயில்ல நியாயம் தான். என்ன கார் வாங்கினேன்? இது ஈகோ ஸ்போர்ட். நீ அந்த டாடா டியாகோ காருக்கு 50,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுங்கன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சது. இல்லை நீ இல்லைல்ல. ஏய் யாரோ ஒருத்தன்டா வாரம் அனுப்புறான். தீபாவளி டைமில் ஏதோ ஆஃபர் போட்டாங்க போல இருக்கு அந்த கம்பெனியில். அண்ணா முன்பணம் நீங்கள் கட்டிருங்கண்ணான்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் வருது. ட்விட்டரில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது. எங்கே போனாலும் அந்த மாதிரி யாருக்கா கொடுத்துருக்கீங்களா? ஏய் நான் என்ன பைத்தியமாடா? டாடா டியோகா கார் வாங்குறது ஒரு எய்ம்னா அவன் தானே சம்பாதிச்சு. அப்படி கேட்கல. இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்கள்லாம் ட்விட்டரில் ஒரு 1500 சென்ட் பண்ணுங்கன்னா 2000 ரூபாய் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அவருக்கு. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா.
நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். யாராவது நிஜமாலே ஜென்யூனா படிக்கிறது கேட்குறாங்க, மெடிக்கல் கேட்குறாங்க, இல்லை எது அந்த மாதிரி தான் கேட்குறேன். அப்படின்னா பண்ணுவேன். டாடா டியோகா கார் வாங்குறதுக்கு 50,000 EMI கட்டுறீங்களான்னு கேட்டால் அது நான் பண்ண மாட்டேன், அது நான் பண்ணல. அதுதான் இப்போ என்னடா அதுதான் எனக்கு நானுமே கோ த்ரூ பண்ண வந்தது அப்படிதான். நான் ஒரு கார் வாங்கிட்டு வரேன், இல்ல நார்மலா இருந்துட்டு அப்புறம் அவர் கேட்டார்ல என்ன படிப்பு பத்தி சொன்னீங்க, சரத் தான் என்னோட இதுமே இன்ஸ்பிரேஷன். ஆமா சிம்பிளா. அதே மாதிரி இதே சென்னையில் சேதப்பட்டில் வளர்ந்து அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை, இப்போ டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த ஷோ இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய கொண்டு வரும் அப்படின்றது. நான் உங்களோட பாட்காஸ்ட் எதுவும் கேட்டதில்ல. என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான், அவன் சொல்லி தான் நான் வந்தேன். பட் நான் ஸ்கூல் டைம்ல இருந்தே உங்களோட அந்த கிராஸ் டாக்கு, அதுக்கப்புறம் சுல்தானே காஞ்சி கிடக்கும் போது குதிரை கேட்டு தான் குலாப் ஜாமுன், அதெல்லாம் கேட்டு தான் வந்தேன். எனக்கு 2 கொஸ்டின் தான். ஒன்று வந்து நீங்கள் அது எப்படி பண்ணுறீங்க, அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் எப்படி வருது, நீங்கள் யோசிக்கிறீங்களா செய்யலையா? இப்போ நான் ஒரு 10 விஷயம் சொல்கிறேன், ஒரு கவுண்டர் கொடுக்குறேன்னா அந்த 10 வாட்டி நான் சொன்னால் அது 9 வாட்டி மொக்கையாக தான் போகுது, காமெடியாக தான் ஆகுது. இதான் 1 வேணால் ஹிட் ஆகும். அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அது ஒன்று. இது சொல்லுங்க. நான் செகண்ட் கொஸ்டின் அப்புறம் கேட்குறேன். நீ கேட்டுரு, இப்போயே கேட்டுரு. 2வது கேள்வி என்னன்னா, பாட்காஸ்டே கேட்க மாட்டேன், உங்க கேள்வி இத்தனை கேள்வி வேற கேட்பீங்க. இல்லை அந்த 120 ரூபா இருக்குல்ல, அதில் வந்து நீதானே என் பொன் வசந்தம் படத்தை வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக ஓட்டிட்டீங்க. அந்த படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன டைலாக்லாம் சொல்லி என்னை கலாய்ன்னு கலாய்ச்சி என்னை முடிச்சு விட்டாங்க. ஸோ ஒரே வாட்டி அந்த டைலாக்லாம் யூஸ் பண்ணி கலாய்க்க வேணான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அது மட்டும் போகிறோம். எனக்கு கலாய்ங்கடா, அவனை நல்லா கலாய்ங்க. பைக் கொடு, அவன்கிட்ட கொடு. கேள்விக்கு பதில் நீ தான் முதல் கேள்வி என்ன கேட்டான், என்ன கேட்ட நீங்க எப்படி வந்து பேசுறீங்க அவங்ககிட்ட, அவன் பதில ஃப்ளோவா சொல்ற மாதிரி இப்ப தெரியும் உனக்கு. சொல்றா, நீ கேள்றா. நீங்க வந்து உங்க பாட்காஸ்ட்ல வந்து நிறைய பேர்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, அந்த பேர்லாம் ஃபிக்ஷனல் தான். பட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அவங்கள நேரில் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ அதை ஏன் போய் உன் ஷோவில் சொன்னேன் அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க, ஒருத்தர் கேட்டிருக்காங்க. நிறைய பாடி கேட்டதில்ல, ஏன்னா ஒரு வாட்டி நடந்திருக்கு. நான் வந்து ஒரு 10 கதை கேட்டேன். அந்த டைமில் வந்து சொன்னேன், அது பாட்காஸ்ட்டோட மெயின் கண்டென்ட் கூட கிடையாது. என்னன்னு தெரில, இந்த சீசன் ஃபுல்லாக ஹீரோக்கு ஏதோ வித்தியாசமான நோய் இருக்க மாதிரி சொல்கிறாங்கன்னு ஏதோ ஒரு இடத்துல சொன்னேன், எனக்கு மறந்து போச்சு. அதில் கதை சொன்ன ஒரு டேரக்டர் வந்து பயங்கர கடுப்பாயிட்டார். அவர் அமிச்ச ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து பயங்கர கடுப்பாயிட்டார். அவங்கள எங்கள் கதையே என்ன அவர் போய் பாட்காஸ்ட்டில் சொல்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு அமிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பயங்கரமாக திட்டிருந்தார். எனக்கு வந்து நான் அவங்களோட கதையை சொல்ல, பட் ஸ்டில் அவங்க கேட்டது வேலிடாக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் எந்த கதை வெளில சொன்னால் தப்பாக இருக்காதோ அதை ஒண்டி தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் ஒண்டி நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் யாரை பற்றி எதுவும் தப்பாகவே சொல்ல மாட்டேன். ஆனால் யாரும் இந்த ஒரு சம்பவத்தில் தான் கேட்டிருக்காங்க, மற்றபடி எதுலேயும் கேட்டதில்லை. நீ என்ன வேலை பண்ணுறீங்க? என்ன வேலைன்னு தெரியல, சீமென்ஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இப்போ பற்றியா நடிச்ச பற்றியா நல்லா கேள்வி கேட்டோன்னு உனக்கு நடிக்கிற ஒரு புத்தி வந்து. சீமென்ஸ் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி? எனக்கு அந்த ஜாப் டைட்டில் தெரியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். யூ ஆர் டூயிங் தி ஜாப். ஒரு ஷர்ட் ஒன்று வச்சிருக்காரு. எனக்கா பச்சை சட்டையா? யா ப்ளீஸ் கொடு. எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் யாராவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு மைக்கு அவார்டுக்கு எடுத்ததை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓ சரி, ஷுவர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. த வேர்ல்ட் இஸ் யோர்ஸ். காட்டிடலாம். இல்லை உள்ள லெட்டர் இருக்கான், அது பர்சனல். தேங்க்யூப்பா, லெட்டர் நான் வச்சுக்கிறேன். ஸ்ரீநாத், தேங்க்யூ ஸ்ரீநாத். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. எவ்வளவோ நெகட்டிவிட்டி எல்லா பக்கம் நிறைய பக்கம் இப்போ போயிட்டுருக்குது. பட் நீங்கள் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ், அந்த ஒரு வைப்பு தான். எப்போ பார்த்தாலுமே அந்த மாதிரி ஒரு வைப்பு தான் எனக்கு வரும். இன்னொன்று, இவ்வளோ நாள் நீங்கள் இருந்து இப்போ பேசிட்டு இருக்கிறது கூட எனக்கு ஒரு ஆக்டர் ஃபீலே வரல, ஒரு டேரக்டர் ஃபீல். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறேன், ஆக்டர் ஃபீலே வரல. இல்லை ப்ரோ, ப்ரோ புரிஞ்சுது ப்ரோ. நான் ஒரு வைப் தான் ப்ரோ. நான் விஜய் ஆண்டனி ப்ரோ. இல்லை அந்த ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. புரியுது ப்ரோ. ஈஸியாக ஒரு பிரதர் மாதிரி தான் இப்போ எல்லாருமே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு அந்த ஒரு பெரிய ஆக்டர் டைரக்டர் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் இல்லாமல் சொல்லி சொல்லடா அந்த மாதிரி இருக்கிறது. அது தேங்க்ஸ் வந்து சொல்லணும். பாட்காஸ்ட் வந்து எப்பயுமே நீங்கள் முடிஞ்ச அளவு நிறுத்தாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒன்று கேட்கறதுக்கு தான். நான் என்ன கவர்மெண்ட் பஸ் ஆடா 20 வருஷம் ஓடனே இருக்கிறது ப்ரோ. முடிஞ்ச அளவு நிறுத்தி தாண்டா போகும். சர்வீஸ் பண்ணிட்டு வரேன், இரு வேலை பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு 4 மாதம் பிரேக் எடுத்துக்கோங்க. பட் அது ஸ்டாப் பண்ண வேணாம். அதுக்காக ஸ்டாப் பண்ண மாட்டேன். எஃப்சி பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஓகே பெரியவரே சொல்லுங்க. சாரிண்ணா, பெரியவில்லாம் இல்லைண்ணா. சரி அப்படியே இருந்துட்டு போகிறேன், பரவாயில்ல, கணக்கு தெரியுது. நான் தேனிலேருந்து வரேண்ணா. எனக்கு முதல் 2 கொஸ்டின் கேட்கணும். ஆனால் முக்கால்வாசி எல்லாரும் கொஸ்டின் கேட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் 2-3 வருஷமாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆனது நீங்கள் மட்டும்தான். எனக்கு ஒரு நண்பனா நிறைய தடவை நான் நிறையா படுவேன். பேக்கில் வேலை பார்க்குறேன். நிறைய தடவை உங்க பாட்டு கேட்டு தான் நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தேன். டாக்ஸி பதர்னு சொல்லி, டாக்ஸி பேரண்ட் சொல்லி அது எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு.
அதான் சொல்ல நினச்சிக்கிட்டே தான் விட்டேன். ஜாலியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அழகு வந்துருச்சு எனக்கு. பார்த்தோன்னே அழகு வந்துருச்சுடா எனக்கு. 3 நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். நான் 2 வருஷமா 3 வருஷமா உங்கள் வாய்ஸை ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வரைக்கும் என்ன பார்த்ததில்ல, கேட்டதில்லை. முதல்ல உள்ளே வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். உங்கள் வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே ரொம்ப பூரிச்சு போச்சு. ரொம்ப ஹேப்பியாக போகிறேன். நான் தேர்ந்து இதுக்காண்டி நேற்று நைட்டு கிளம்பி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஜாப் குவைட் பண்ணிட்டேன். நான் தங்கச்சி மேரேஜுக்காண்டி 2 மாதம் சும்மா தான் இருக்கேன் நான். ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த பாஸ் கார்டு கேட்கணும். நிறைய ஏன்டா போகிறேன்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக போகணும். ஆனால் எனக்குள்ள ஃபீலிங் எனக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து நான் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாய்ஸ் நான் முதல்ல காலையில் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2வதுனா நீங்கள் ஷோ முடிக்கும்போது நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேட்டில் உங்கள் சவுண்டு ஒன்று ஆரம்பிப்பீங்க. முடிக்கும்போது நீங்கள் ஷோ முடிக்கும்போது அந்த சவுண்டு எனக்கு உங்கள் வாயால் நான் கேட்க நான் விரும்புகிறேன். அதை மட்டும் ஷோ முடிக்கும்போது சொல்லிடுங்கண்ணா. உன் பேர் என்னப்பா? விவேக்ண்ணா. விவேக்கா. அழுகக்கூடாது தான் அதான் நீ அழுகக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் நீ அழுதுட்ட. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. டாக்ஸிக் பேரண்டிங்காக கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப ஐம் சாரிப்பா. எனக்கு அது கனெக்ட் ஆகிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. ஐம் சாரி. என்ன கோ த்ரூ பண்ண தெரியல. இருக்கலாம். பட் ப்ளீஸ் நீ அழாத போதும். நீ வந்து என்ன கெத்தாக இருக்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணு அப்படியே. ஓகேவா? அழுதுனா அழுதுக்கோ. அவன் கீழே உட்காந்து அழுறா. நானும் எழுதுருவேன்டா. உட்கார்றா. முடியும் போது சவுண்ட் மட்டும்னா முடியும் போது சவுண்ட் போடுறேன்டா. ஓகேடா. அந்த சவுண்ட் இல்லைண்ணா. நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆரம்பிக்கும் போது தெரியும். புரிஞ்சிச்சுடா. அந்த சவுண்ட் எனக்கு தெரியும். வேற அந்த சவுண்டுனா வேற என்ன சவுண்ட் போடுவேண்ணா? இப்போ தேனிலேருந்து வந்தியா? எப்போ வேலை இல்லையா? 2 மாசமா. இப்போ ஏன் வேலையை விட்ட? என்ன வரும்போது எல்லா வேலையும் விட்டு வரீங்க? நான் பார்க்குற பேங்க் எனக்கு அப்படி லீவு தர மாட்டாங்க. பேங்க் எக்ஸாம் எழுதிருக்கியா? இல்லை, நான் பேங்க்ல ஒர்க் பண்ணி 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்க்குற இப்போ இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் வந்து எனக்கு லீவு தரல. எனக்கு அங்கே தங்கச்சி கல்யாணத்துக்கு லீவ் தர மாட்டாங்க. அதனால வேலையை விட்டுட்டேன். நான் அப்பா இல்லை, நானும் அம்மா மட்டும் தான் பார்க்காம இருந்துச்சு. அதனால ஜாபை குவைட் பண்ணிட்டு இப்போ சும்மா இருக்கு. கிடைச்சிருல திருப்பி உனக்கு? கிடைச்சிடணும். அது நம்பிக்கைலாம் இருக்கு. அந்த நம்பிக்கைலாம் இருக்குல்ல. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ். ஓகேப்பா. ஹேவ் a குட் லைஃப், கிரேட் லைஃப். தேங்க்ஸ். தங்கச்சி கல்யாணம் முடிச்சிட்ட. நல்லா இப்போ வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக வேலை தேடி நல்ல வேலையில் செட்டில் ஆகும். ஓகேவா? உன் ஃப்ரெண்ட்ஸா? எல்லாம் கூட இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டியா? நீங்களும் தேனியா? ஓகே. கோபி சுதாகர் மாதிரி இருக்கீங்க நீங்கள். கேட்டதில் பரவாயில்ல. சும்மா கூப்பிட்டான்னு வந்திருக்கீங்க. புரியுது எனக்கு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்கும். நன்றி. இருமா சொல்லுமா தங்கச்சி. அண்ணா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து ஆஃபீஸில் வந்து காலையிலேயே வந்து பச்சை சட்டை கேட்டுட்டு தான் அந்த வீக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கடைசியாக பேசுகிறதுனால வந்து எல்லாருக்காகவுமே லைக் நாங்கள் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பச்சை சட்டைக்காக. 4 லைனா இல்ல? கொஞ்சம் தான். இல்ல. சின்னதாய் கதை சொல்லி பெரிய கூட்டம் கவர்ந்தவனே, 1000 மொழி இல்லையோ உன் அழகிய சொற்கள் கேட்கவே, இருப்பினில் இனிதினிதாய் தமிழ் பேச என் செவியும் தான் தலையசைக்க, மெய்மறந்து கேட்டேனே உன் முகம் காண வந்தேனே, எண்ணற்ற வெற்றியை நீ அடைய சிகரத்தை உன்னை நான் பார்க்க, மீண்டும் வாய்ப்பிருந்தால் வருவேனே என்றென்றும் உன் ரசிகையாக. 10 மாடி வீடு கொண்ட சொத்து சோகம் வேண்டாம். தேங்க்யூ. சூப்பர் மாவும் கவிதை. நல்லா இருந்தது. சின்னதாக ரத்தின சுருக்கமாக இருந்தது. நீதான் எழுதினியா? ஓகே, நல்லா இருந்தது. கவிதைகள் சொல்லவா என் பெயர் செம்ம சூப்பர். உன் பேர் என்ன? கௌசல்யா. ஓகே, thank you. Hello sir. Hello. You saw sir? He is a shooter. Okay. He will shoot all of us if it is crossing this much time. What is your name? Keep it short and crisp. Yeah. Okay. You know English? I also know. Yeah, okay. So most of the people really wants to சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன. அதுக்குன்னு நீ இப்படியா பேசுற? தமிழ்ல கேளுமா. என்ன மோஸ்ட் ஆஃப் தி சினி உலகம். இட்ஸ் நாட் வேர்ல்ட் சினிமா. இட்ஸ் தமிழ் சினிமா. கரெக்ட். என்னடா நீ அங்க தாம்பரத்துக்கு போய் நிக்கிறவா இங்க? சொல்லு. So most of the people really wants to project or show themselves as bold or perfect, but you always show your vulnerable side to this society. I know you don't feel worried, but why don't you feel worried about being so vulnerable in front of this society? Because I am imperfect. I don't want to fake it. Because I think somewhere you can't sustain if you fake it. ஏதோ ஒரு நாளில் நீங்கள் மாட்டிப்பீங்க. எத்தனை நாள் நீங்கள் ஏமாற்ற முடியும்? இப்போது நிறைய பேர் இப்போ ஸ்டேஜில் போயிட்டு ஒரு மாதிரி பேசும்போது முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி எல்லா மீடியாலேயும் எல்லாம் வருது. எல்லாருமே எல்லாம் கன்சியூம் பண்ண கீழே வந்து கமெண்ட்டில் பார்த்தாலே நடிக்கிறான்றாங்க. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு அப்படி நடிச்சுட்டே இருக்க முடியும்?
நடிக்கிறாங்க. அதான் இல்லை நான் சொல்கிறது, நான் தப்பு பண்ணுறேன், நான் சிகரெட் பிடிச்சேன், நான் குடித்தேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் வந்து ஏமாற்றிட்டேன் ஒருத்தனை, நான் ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லிட்டேன், நான் இவரை கலாய்ச்சி எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு, அவரை நான் ஃபிசிக்கலாக அடிச்சிட்டேன், இது மாதிரி சொல்கிறது எல்லாமே நான் பண்ணியிருக்கேனே. இப்போ நீங்கள் சொல்லலைன்னாலும் அது யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. கரெக்டாக நான் சொல்லும்போது இப்போ தேனிலேருந்து ஒருத்தருக்கு வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு, நான் என் லைஃப்பை பெட்டராக வாடுறேன், நான் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நான் வந்து நோ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இத்தனை பேரால் அதை ரிலேட் பண்ண முடிஞ்சு ஏதோ ஒரு விதத்தில் சின்னதாக மாற்றிக்க முடிஞ்சதுன்னா இந்த வேலை அதுதான் நான் பண்ணுறேன், அதுக்கு தான் நான் பண்ணுறேன். நான் படம் எடுக்கிறது, கிரிக்கெட்டில் போய் பேசுகிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த வேலை எனக்கு ஏன் இந்த பாட்காஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா, ஐ எம் ஏபிள் டு பி பார்ட் ஆஃப் சம் ஒன்ஸ் லைஃப். ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் த என்டையர் வேர்ல்ட், பட் ஐ கேன் சேஞ்ச் ஒன் பர்சன், தேர் வேர்ல்ட். ஒருத்தரோட உலகத்தை அவங்கள சுற்றி இருக்கிற 4 பேரை அவர் நல்லா பார்த்துக்கிறதுக்கு, அந்த இடத்துல அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னால் சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது தான் என் வேலையோட பெரிய பவர். நான் 2006 ஆர்ஜேவாக சேரும்போது பக்கத்தில் இருக்கிற பிளைண்ட் ஸ்கூலுக்கு 12 CD பிளேயர் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. நான் ஒரே ஒரு CD பிளேயருக்காக ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்காக ஒரு ஷோ பண்ணேன். 3500 ரூபாய் என்கிட்ட இல்லை, நான் ஒரு ஷோ பண்ணி வாங்கி கொடுக்க 15 கிடச்சிது. ஒரு 15 பிளைண்ட் ஸ்கூலுக்கு அந்த CD பிளேயர் கொடுத்தோம். அப்போ எனக்கு தெரிஞ்சது இந்த வேலை செம்ம பவர்ஃபுல், இதை வச்சு நிறையா நல்ல விஷயம் பண்ணலாம். ஸோ எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வேலையை வச்சு யாராவது ஒருத்தரோட லைஃப்பை டச் பண்ண முடியும். நான் சொல்கிறது 1 லட்சம் பேரோட லைஃப்பை நான் டச் பண்ணுறேன். இந்த பாட்காஸ்ட் இந்தியாவில் நம்பர் 5, இந்தியாவிலேயே நம்பர் 3, எனக்கு அதெல்லாம் இல்லை. சம் ரேண்டம் பர்சன் சம்வேர் இன் தேனி, சம்வேர் இன் பாம்பே, சம்வேர் இன் ஸ்காட்லாண்ட் கேட்டு ஏதோ ஒரு இடத்துல அவங்க லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா நான் செம்ம சூப்பர், என் வேலை செம்ம சூப்பர். அதனால இஃப் ஐ வாண்ட் டு பி வல்னரபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், ஐ கேன் பி வல்னரபிள். ஐ எம் ஓகே இஃப் பீப்புள் ஜட்ஜ் மீ. நான் வந்து இங்கே இதில் பொய்யே சொல்ல மாட்டேன். நான் போன வாரம் ஏன் வரலன்னா, போன வாரம் வரல, சாரி என்ன வரணும்னு நினச்சா முடியல, ஏன்னா முடியல. நான் அதுக்கு ஒரு பொய்யா காரணம் இல்லை, எனக்கு போன வாரம் இது வந்துருச்சு அது வந்துருச்சு, அப்போ நான் என்ன தப்பு பண்ணாலும் இந்த இடத்துல வந்து சொல்லுவேன். அதனால தான் இவ்வளோ பர்சனலாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். ஏன் இது எனக்கு இந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் தான் சொல்கிறேன், நான் எதுவுமே எனக்கு இதை வச்சு பண்ண தேவையில்லை. நீங்களாம் இப்போ என் படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு பார்க்கணுன்னு, நான் இது பார்க்கணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட வந்து இந்த ஈவெண்ட்டும் பண்ணல. நான் இப்போது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு படம் ஷூட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் ஒரு வாட்டி பார்த்தா ஐ தாட் திஸ் சர்க்கிள் வில் பி கம்ப்ளீட். இந்த சீசன் முடிச்சுட்டு ஐ கேன் மூவ் ஆன் டு அனதர் ஜாப். நாட் பிகாஸ் 29th என் படம் ரிலீஸ் ஆகும். இங்கே ஏதாவது சொர்க்கவாசல் பேசினேன்னா, ஏன்னா எனக்கு இங்கே பேச வேணாம். இந்த கூட்டத்தை வச்சு எனக்கு வேறு எதுவும் பண்ண வேணாம். இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நான் வல்னரபிளாக இருந்தால் யாரோ ஒருத்தரோட லைஃப்பை என்னால் டச் பண்ண முடியும். அதனால் ஏதோ சேஞ்ச் நடக்கும், ஏதோ ஒரு ஃபேமிலி மாறும். அதுதான் இட்ஸ் கிவிங் மீ த ஸ்ட்ரென்த் டு பி வல்னரபிள், டு பி ஓப்பன், டு பி அக்செப்டிங் மை மிஸ்டேக்ஸ். அது எனக்கு ஓகே. ஸோ அதான் ரீசன் நினைக்கிறேன். ஐ திங்க் போதுமா உட்காந்துரு. நீ வாட் இஸ் யுவர் நேம்? யூ டிடன்ட் டெல் மீ அண்ட் ஆல். I have told you, Saubarnika. Saubarnika is a pay serial in Sun TV back in 90s. But right now it's a nice name. உட்காந்துருமா Saubarnika. நீ சொல்ல இப்போ தான் சொல்கிற. தேங்க்யூ. இப்போது நிறைய நேரம் நம்ம பேசிட்டே இருந்தோம். கேள்வி கேட்டால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, பேசிட்டே இருப்பேனா. பர்சனலாக நான் தான் இப்போ வந்து இந்த பாட்காஸ்ட், இந்த பச்சை சட்டை ஏன் பச்சை சட்டைன்னு மாறிச்சு 4 நாள் முறுக்குல, 4 நாள் முறுக்கு வந்து ஸ்பாட்டிஃபையோட ஷோ. அவங்க தான் அதை வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸ்பாட்டிஃபை ஒரிஜினல் அது. ஸோ அவங்க ஒரிஜினல் பண்ணக்கூடாதுன்னு உலகம் ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரிஜினல்னால் என்னென்னா ஸ்பாட்டிஃபை நம்மளுக்கு காசு கொடுத்து பண்ண சொல்லும். ஸோ அவங்க உலகம் ஃபுல்லாக ஒரிஜினல் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே நிறைய பேர், அதாவது இந்தியாவில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 100 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா 95 பேர் நிறுத்திட்டாங்க. எனக்கு அவங்க நிறுத்திட்டா நம்ம நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணலை. நான் இதை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு என் மைண்டில் இருந்தது. ஸோ அதனால் இந்த 4 நாள் முறுக்கு அப்படின்ற பேர் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ நான் எல்லோரையும் உங்களை இப்படி தான் கூப்பிட்றேன், பச்சை சட்டை அப்படின்னா. அந்த பச்சை சட்டை வச்சு இது என்னோடய ப்ராப்பர்ட்டி, இதோட ஐபி என்னோடது, இதோட ஓனர் நான். ஸோ யார் எந்த ஸ்பாட்டிஃபையோ, ஜியோ சாவனோ, ஆப்பிள் மியூசிக்கோ, அமேசான் மியூசிக்கோ, எல்லா இடத்துலையுமே இது என்னோடய ஷோவாகவே இருக்கும். எத்தனை வருஷம் வேணாலும் நான் இதை வச்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த ஷோ ஆரம்பித்தேன். பட் லாஸ்ட் இயர் எனக்கு தெரியும், அந்த மீட் அண்ட் கிரேட் போது சார் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்னை பார்க்க முடியலன்னாரு, சினிமாட்டோகிராஃபர் சார். ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்னை எம்டி ஆக்கிட்டிங்கன்னா பார்க்க முடியலனாலும் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் சொன்னல, என் அம்மா, தங்கச்சி, தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய டீமில் வேலை செய்கிறவங்க, இவங்களாம் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைப்பேன். அண்ட் இந்த ஷோ லாஸ்ட் இயர் தான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிச்சு. அண்ட் ஐ வேல்யூ திஸ் ஷோ, திஸ் ரிலேஷன்ஷிப், திஸ் கனெக்ஷன் வெரி டீப்லி. ஸோ அதனால் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் எவ்ரி இயர் இந்த மீட் அண்ட் கிரீட்டோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ரொம்ப வருஷம் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நடுவில் இந்த 3 மாதம் பிரேக், 1 மாதம் பிரேக், 2 மாதம் பிரேக் எனக்கு தேவை. ஏன் தேவை? இந்த படம் இருக்கிறதுனால மட்டும் இல்லை. ஏன்னா நான் என்னை பற்றி நல்லா ஃபீல் பண்ணாத போது ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் என்ரிச் எனிபடிஸ் லைஃப், ஆர் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஆனஸ்ட் இனஃப் டு கம் அண்ட் ஃபேஸ் ஆல் ஆஃப் யூ. ஸோ எனக்கு இந்த பிரேக் வேணும்னு போதில் நான் பிரேக் எடுப்பேன். பட் ஐ வில் டெஃபினெட்லி கம் பேக் எவ்ரி டைம். உங்களை இன்றைக்கி இந்த இடத்துல திருப்பியும் பார்த்ததில் எனக்கு பயங்கர சந்தோஷம். இந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட கொடுத்ததுக்கு ரீசன் வந்து இதை நாங்களே தான் பண்ணியிருப்போம். சம்வேர் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இதை வந்து
இவ்வளோ பெரிய க்ரௌட் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதுக்கு கொஞ்சம் பேரோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் குருநானக் பிச்டின். தேங்க்யூ சார் அகெயின். அண்ட் அதுக்கு அவர் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தது மிஸ்டர் உதய் சங்கர் அவரோட டீம் விமி மேஜிக். உங்களுக்கு என்னோட ரொம்ப நன்றிகள். அண்ட் என்னோடய டீமில் சுரேந்தர் அவரோட வேலையெல்லாம் விட்டு எனக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். பரணி, பிஆர்ஓ அண்ட் சினி உலகமோட என்டையர் டீம். தேங்க்யூ கைஸ். நம்ம இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறது வந்து யார் நம்ம எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம். ஒரு டிசிப்ளின்டாக வந்தோம் அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம். அண்ணா லாஸ்ட் கேள்வி எங்கடா? இங்கண்ணா வாங்கடா. என்ன சின்ன கேள்வி தான், முடிச்சுக்கலாம். நான் வந்து நானே ஸ்ட்ரகிள் பண்ணி நானே படித்து டிப்ளமா தான் படித்தேன், படிக்க வைக்க முடியல வீட்டில். அப்புறம் நானே சம்பாரிச்சு நானே படித்து நானே கல்யாணம் பண்ணி எல்லாமே ஓகேவாக தான் போயிட்டுருக்குண்ணே. நல்ல சம்பளம் வருது, எல்லாமே ஓகே. பட் என்னால் வந்து ஒரு செகண்ட் கால் எடுக்கவே முடியல. எனக்கு வந்து சினி ஃபீல்டுக்கு வரணும், ரைட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நிறைய கதை எழுதி வச்சுருக்கேன், கவிதை எழுதியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு சின்ன புக்கே ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், உங்கள் கையால் தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பட் என்னால் செகண்ட் கால் எடுக்கவே முடியலண்ணே. அதை வேலையை விட்டுட்டு அந்த சம்பாதித்தை விட்டுட்டு நான் வந்து ஃபீல்டுக்கு வர முடியல. 2007 பண்ணு சம்பாதி இல்லை, எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லைண்ணே. இது பண்ணால் டைரக்ஷன் பண்ணால் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தை இருக்குது. இப்போ எல்லாமே ஓகேவாக போயிட்டுருக்குண்ணே. ஆனால் இப்போவே விட்டேன்னா இதுக்கப்புறமா என்னால் அந்த கால் எடுக்க முடியாமல் இதே லைஃப்லேயே போயிட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் ஒர்க் பண்ணுறாங்களா? ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. அவங்களால மேனேஜ் பண்ண முடியும்னா அவங்ககிட்ட பேசிட்டு டிசைட் பண்ணு. மேனேஜ் பண்ண முடியும்னா சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு வாய்ப்பாக நான் எதிர்பார்த்து தான் இங்கே வரேன். எனக்கு ஒரு பெட்ரோல் அலவன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டாக வந்து சேர்ந்துக்கிறேன். முடியுமாண்ணே? ஓ, நீ இப்போ வேலை தான் கேட்டியா? ஆமாண்ணே. அது இல்லை, நான் இப்போ ஃப்ராங்காக டீமையும் இப்போ பார்த்தல ஒரு டீம், அதை செட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 years ஆச்சு. புரியுதுண்ணே, புரியுது. ஸோ இப்போ நீ அவனை பார்த்துட்டு இப்போ என் டீமுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு லாஸ்ட் மினிட்ல விட்டு அவங்களையும் மிரக்க உன்னோட டீட்டெயில்ஸ் வந்து குமரன் கிட்ட கொடு. சரிண்ணா. நான் வேறு ஏதாவது அடுத்த வாட்டி ஆரம்பிக்கும் போது தேவை இருக்கும்போது நான் கண்டிப்பாக உன்னை ஒரு வாட்டி கூப்பிட்டு பேசுகிறேன். கண்டிப்பாக. நான் இப்போ வந்து இங்கேயே வந்து உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன், வாப்பான்னு கட்டி பிடிச்சா டிவிக்கு தான் நல்லாயிருக்கும். இல்லை, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடக்காது. சரியா? உன் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கிட்ட கொடு. சரிண்ணா. அது வரைக்கும் கொஞ்சம் வேலை பண்ணு. கண்டிப்பாக வேலை பண்ணிட்டு தானே இருக்கேன். வேலை பண்ணு, அதுக்குள்ளே பண்ணிட்டே சான்ஸ் தேடு. சரியா? ஆல் தி பெஸ்ட்பா. அன்டில் ஐ see you guys next time. உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்சா பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களை நீங்கள் செமையாக பார்த்துக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ப்ரியாரிட்டி, டாப் ப்ரியாரிட்டி நீங்கள் தான். டூ டேக் வெரி குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டொடன் டுண்டபட்டன் தண்டபட்டன் டின்டாக் டைம். ஓகே, தேங்க்யூ கைஸ். Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste Daily. Taste the Daily. Branding partner Vimy Magic, venue partner Guru Nanak College, Chennai.